உங்களை விட்டு நான் எங்க போவேங்க, உங்களை விட்டு நான் எங்க போவேங்க. பாச தகப்பனே, பாச தகப்பனே, ஏனோ என் மேல் உமக்கு மட்டும் பாசம் குறையல. பாச தகப்பனே, பாச தகப்பனே, ஏனோ என் மேல் உமக்கு மட்டும் பாசம் குறையல. எல்லாமே முடிந்து போய் முடங்கி இருந்த என் வாழ்வில் நீர் தலையிட்டதால் தலை நிமிர செய்தீரே. எல்லாமே முடிந்து போய் முடங்கி இருந்த என் வாழ்வில் நீர் தலையிட்டதால் தலை நிமிர செய்தீரே. எனக்கு ஒண்ணுதான் நீங்க துடிச்சிருவீங்க, உங்களை விட்டு நான் எங்க போவீங்க. எனக்கு ஒண்ணுதான் நீங்க துடிச்சிருவீங்க, எங்க போவீங்க. உங்களை விட்டு நான் எங்க போவீங்க, உங்களை விட்டு நான் எங்க போவீங்க. பாச தகப்பனே, பாச தகப்பனே, ஏனோ என் மேல் உமக்கு மட்டும் பாசம் குறையல. பாச தகப்பனே, என் பாச தகப்பனே, ஏனோ என் மேல் உமக்கு மட்டும் பாசம் குறையல. உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் கொன்றியிடம் தெரிவிக்கிறேன். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அறிவினேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருக்கார். கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவேன். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் கொல்லாக நினைத்தார்கள். தீவினை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. சேர்ந்து வாசித்தோம். கர்த்தாவே, உம்முடைய வலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். செபிப்போம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த சங்கீத தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. இந்த கால வேளையில ஓய்வு நாளில் எங்களை தடைகளை உடைத்துக் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் வெளிப்படுவீராம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 21ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21ஆம் அதிகாரம் தாவீதினால் எழுதப்பட்டதான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தராதிருக்கிறேன். ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான
ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனம் பார்க்கிறோம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். மரித்து என்ன பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. மரித்து உயிரோடு கூட எழுந்தார். நித்திய காலமாய் அவர் எப்படி இருந்தாராம்? ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிதாவே என்ன பண்ணாரு? மாம்சமாய் வார்த்தையாய் மாறி பூமிக்கு வந்து நமக்காக கிரயம் செலுத்தி மரணத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உயிரோடு கூட எழும்பி பரலோகத்தில் இருக்கிறார். மீண்டும் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் 1 to 6, 7 வசனங்கள் வரைக்குமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 6ஆம் வசனம் பார்க்கிறோம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். தாவீது வந்து ஒரு மேய்ப்பன், ஒரு ராஜா மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர் இருந்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் இந்த 22ஆம் அதிகாரம் கூட பார்க்கிறோம். அதுல முதல் 2 வசனம் பார்ப்பீங்கன்னா இதைய கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடிலே அவர் சொல்லப்பட்ட வார்த்தை முன்னறிவித்தார். அந்த தாவீது பாருங்க, தீர்க்கதரிசினால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வெளிப்படும். காலங்கள் வருஷங்கள் சென்றாலும் அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதை பார்க்க முடியும். 22 முதல் வசனம் பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? இதுல எந்த வசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்னாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? கண்டிப்பா தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், சங்கீதங்கள். எப்படி தாவீது கூட வரப்போகிறதா அந்த காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்கள் என்னென்ன நடக்கும், அநேக காரியங்கள் சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் தானே, அது நமக்கு ஒரு பலனா இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு அதை கருத்தோடு நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய வெளிப்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம். உமது கோபத்தின் காலத்தில் அவரை அக்கினி சூளையாக்கி போடுவேன். கர்த்தர் தமது கோபத்தில் அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். எப்ப இந்த காரியங்கள் நடக்கும்? நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. பயங்கரமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பயங்கரமாய் எழுந்தருளி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்துல. அடுத்தது 10ஆம் வசனம் வரைக்கும், அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுக்குத்தல் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் உமக்கு விரோதமே பொல்லாக நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. ஆமென். இன்னைக்கும் நமக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது? வாய்க்கிறா? இல்ல, வாய்க்கல. அது வாய்க்காமல் போகுது. நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர்கள் இலக்காக வைத்து உங்களுடைய அம்புகளை நான் ஏற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். தற்காக உங்களுடைய பலத்திலே நீர் எழுந்தள்ளும். அப்பொழுது உங்களுடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோமே. தாவீது நல்ல ஒரு கடைசி வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களுடைய பலத்திலே நீர் எழுந்தள்ளும். எப்போ அவன் போருக்கு போனாலும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி இடத்துல போய் உத்தரவு கேட்பான். போலாமா? போனால் ஜெயம் கிடைக்குமா? நான் போகிறது இந்த காரியங்கள் வாய்க்குமா? போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்குமே ஆண்டவரை அவன் சார்ந்து கொண்டான். தன்னுடைய நெருக்கத்தின் நாட்களை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் தேவனை அவன் சார்ந்து கொண்டிருந்தான். அவன் செய்த ஒரே ஒரு பாவம், உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு உரியாவை மரணத்துக்குள்ளாக்கினபடினாலே அந்த தாவீதுக்கு தேவனுடைய சமூகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு பட்டயம், அவனுடைய சந்ததி முழுவதுமே அந்த பாடுகள் நிறைந்த ஒரு காரியங்கள் இருந்தது என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கால வேளையில 21ஆம் சங்கீதத்தை இந்த வாரம் முழுவதுமாய் வாசிச்சு ஜெபிங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, இந்த நாளில கூட இந்த சங்கீத தியானத்தை ஆசீர்வதித்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்து அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. உங்களுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். எல்லா தேவன் இந்த கால வேளையில உங்களுடைய மகிமை பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சாட்சி நேரம், சாட்சி இருக்குமானால் வந்து சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கும். 10 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். வாங்க சாட்சி. பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. தௌஷம் வருது. ஆனால் உள்ளதாகவே எனக்கு சொன்னாரு, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனாலும் இதை வந்து நம்மளோட பாதுகாப்பாக உனக்கு வந்து போராட்டம் வரும்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே நாங்கள் ஜபத்தில் இருந்துட்டேன்னா இருந்தேன்னா இதை செய்யலைன்னா நீங்கள் கிறிஸ்டியனில் சேர்ந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு சொத்து வேணுமான்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரு இது அதை எங்களுக்கு எதுவுமே தராத இருந்தாரு. ஆனால் ஜபத்தினால ஆண்டவரும் கொடுத்த வார்த்தை நான் அந்த வீட்டை
தூக்கி தருவேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த வீட்டு கிடைச்சதுனால இதே நம்ம செய்யாத விட்டுட்டோமா நாளைக்கு பிரச்சனை வருமேன்றதுனாலே நாங்கள் ஜபத்துல இருந்து போனோம். அதே மாதிரி நாங்கள் பயந்துட்டே இருந்த என்ன பிரச்சனை வரும்னு ஆண்டவர் சொன்னாரு, நான் யாருமே வரவிடாத தடை பண்ணுவேன்னு. அது மாதிரி யாருமே வராத நல்லதே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னே எனக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். ஃபிக்ஸ் வந்துட்டு ரொம்ப முடியாம போச்சு. அப்புறமா அங்கிருந்து வந்து பரவாயில்ல கொஞ்சம் வந்து இன்னும் 2 நாள் நைட்டு ஜபத்துல ஒரு நாள் கை போடச்சுலாம் நேற்றுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்ப ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மன்னிங்கப்பா, நீங்க நேற்று முந்தநேற்று கூட ஊழியர்மா மூலியமா ஆண்டவர் பேசுறாரு, நான் போக நீ செய்யாத இந்த காரியத்தை நீ செய்யுங்க, அதனாலதான் உனக்கு ஒரு தலைவியில வந்துருக்குன்னு சொன்னாரு. ஆனா எனக்குள்ள பயமாவே இருக்குது என்ன ஆகுமோன்னுட்டு. ஆனா எரியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறாருன்றதுனால நான் தெரியாத செஞ்சுட்டப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நேற்று தினத்துல ஜபம் பண்ணும்போது அபிஷேகம் இறங்கி அதுல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி போயிட்டு படப்படப்பாயிட்டு கிரண்கிட்ட எனக்கு பயமா இருக்கு கிரண்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜபத்தினால எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அந்த நைட்டு பேர் அவ்வளவு மகிமையாகவும் வல்லமையாகவும் இருக்குது. கொஞ்ச நேரத்துல எனக்கு விடுதலை கொடுத்து நல்லபடியா நைட்டு படுத்து எழுந்தேன். சாட்சியா நைட்டு ஜபத்தை சொன்னேன். இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமைப்படுவதாக. எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் எங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது தேவன் தான், ஏசப்பா தான். ஒவ்வொரு நாங்களாம் எப்படியோ காத்துல அடிச்சுட்டு போயிருக்க வேண்டியது, அந்த இடத்த ஃபுல்லா மேய்ஞ்சிருக்க வேண்டியது, என் பிள்ளை தனிமரமா நின்று இருக்க வேண்டியது. ஆனாலும் மகனுக்கு துணையா என்னை நிற்க வச்சு எங்க அம்மா வயசானவும் அவ்வளவு வயசுல அவங்க அப்படி வேலை செய்யறாங்க, என்னால முடியல, நான் படுத்துட்டே தான் இருக்கிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு பலனை கொடுத்துருந்தோம். ஆண்டவர் அவங்க அறியினாலும் ஆண்டவர் அவங்களுக்கு பலனை கொடுத்து பாதுகாத்து அவங்கள வந்து வேலை செய்ய வைத்ததுக்காக கோடி சோதனைகள் ஈடுபடுகிறேன். இந்த சாட்சியை கர்த்தருக்கே மகிமைப்படுவதாக. அடியாளர்களுடைய சாட்சியாக தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். தாயின் நம்பிலும் மேலான அன்பு அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் நம்பிலும் மேலான அன்பு அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக Nara
தேவனுக்கு கூடான கொடி நன்றி சோதனை எடுக்கிறேன். கடந்த வாரத்தோட நான் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அதோட பிரதான கிருபை 4 மணி நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி முந்தானேத்து நீங்க வெள்ளிக்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு சரி ஸ்கூலுக்கு போய் நம்ம பார்க்கணும். என்னோட சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க. போய் பார்க்கணும். என்னோட சேலரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் சேலரி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் தான் அதற்குரிய காரியங்கள் செய்வேன். அவருடைய ஊழியத்துக்கு வரும்போது சத்ரு நிறைய போராட்டங்கள் தெரியும் எல்லாமே. ஏன்னா வேலைக்கு போக மாட்டேன்னு அப்படி வைராக்கியமாய் இருந்தவர் சூழ்நிலைகளை நிமித்தமாய் நான் இந்த இடத்துக்கு கடந்து போனேன். இப்போ 1 மாதம் சம்பளம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்களுக்கு அவங்க அப்படி சொல்லாம நிக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க, சம்பளத்தை பிடிச்சி வச்சிருவாங்க. 1 மாதம் அளவும் அவ்வளோ பலவீனத்தோடு அந்த படியில ஏறி இறங்கி நான் செய்தது கர்த்தர் பார்த்தா தேவன் தான் அந்த பணத்தை கிடைக்க உதவி செய்யணும். நீங்க தங்கி ஜபத்தை வச்சுக்கொள்ளுங்க. பெரிய கிருபை. எப்படி நான் அந்த இடத்த விட்டு வெளியே வர போறேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே என்னை அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்தாரு. அதனால அநேக மனஸ்தாபங்களோடு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிட்டு நான் போனப்போ மேடம் வந்து பேசவே இல்லை என்கிட்ட. அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் அங்கே இருக்குது, அதான் நீங்கள் ஜபத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தத்தாமே அந்த அதிகாரி கண்களை தயக்கடைக்க செய்து ஆண்டவர் அவருக்கு சித்தமாக இருந்தது. ஏன்னா வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறாங்க வசனம் சொல்லப்படுகிறது. சம்பளத்தை பிடிச்சி வச்சுட்டா நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் கண்டிப்பா வந்து என்னை நடத்துவார். இம்மட்டும் நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்துவார். தொடர்ந்து செவீங்க. கடந்த 4 நாட்கள் அளவுமாய் அதிகமான ஒரு பலவீனம், ஆனாலும் அந்த பலவீனத்திலையும் கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்தி வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். தொடர்ந்து உங்கள் தனிச்சபங்களே இதற்காக ஜெபிக்கும்படி உங்களிடத்துல பட்சமாய் கேட்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். சாட்சி சங்க கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள சாட்சி சொல்லும் அம்மா. ராமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றோம். இந்த நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். காலில் என்ன ஆச்சுன்னா இந்த கோட்டு உள்ள செய்ய சொல்ல வெடிச்சு ரத்தமாக போக ஆரம்பிச்சு தெரியுங்க. ஃபுல்லாக உடலாம் நனைஞ்சு நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை விட்டு தாண்டி வந்து பார்க்குறேன் ரத்தம் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல அதெல்லாம் ஃபஸ்ட் ஆனால் ரத்தம் நிற்காது. என்னதான் துணி கட்டினாலும் நிற்காது, எதுவும் பண்ண முடியாது. அப்படியே வேஸ்ட்டு தின்னரை வச்சுக்கிட்டு கட்டி அப்படியே கொண்டாடுறாங்க. இன்னும் வேலைக்கு இருக்குது. மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வேலை தான் இது பண்ணாதான் முடியும். வாடகை வேலை கட்டணும். என்னதான் பண்ணுறது தெரியல. ஜில்லுன்னு ஆயிடுச்சு உடம்புலாம். சரி, உன் பேலன் இல்லை, என் பேலன் இல்லை, உங்கள் பேலன் தான் கிருபைன்னு எங்கேருந்தோ அந்த காதில் ஒரு அந்த ஒலி கேட்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்து அப்படியே சோர்ந்த மாதிரி அந்த பிளட்டு போனோடனே ஆள் நிறைய போயிடுச்சு. கொஞ்சம் ஒன்றும் முடியல. அப்படியே இல்லைப்பா நீ போயிருக்கியா அப்படின்னாங்க. நான் போகல, உங்களால் முடியாது சொன்னாங்க. எனக்குள் புகுந்து நீங்கள் வேலை செய்யுங்க, நான் இல்லை என் பேலன் பாருங்க. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம இவ்வளோ ரத்தம் போயிட்டு சாதாரணமாக இருக்குது. ஆனால் எனக்கு அது ரத்தம்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் டேரக்ட் பிளட்டு வெரிகோஸ்க்கெல்லாம்
ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்படியே சோர்ந்த மாதிரி திருப்பி அப்படியே ரொம்ப உமால முடியும் சார், உன் பலன் எனக்கு உண்டு, பலத்தினால பராக்கிரமத்தில் உன் ஆவினால நடத்தி காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரத்தமும் நின்றுடுச்சு. அப்படியே வேலை செய்து பாருங்க. அப்புறம் சாயங்காலம் திரும்பி மட்டி போட்டு எனக்கு விட மாட்டேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னேன், விட மாட்டேன். அப்ப எப்பேற்பட்டவர் தெரியுமா அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்களை ஃபர்ஸ்ட் ஆகி போச்சுன்னா ஊத்தம் அப்படியே பாத்திரமும் வந்து எனக்கு துணி கூட கொடுக்க மாட்டாங்க, தனி கட்ட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்து பயந்துடுவாங்க. ஐயோ அவியோ ஓடுறவங்க தான். அன்னைக்கு அந்த பையன் இன்னொரு பையன் கூட இருந்தான். அப்புறம் அவன் தலையில துண்டு கட்டியிருந்தான். சடனம் நான் கட்டு எடுத்து கட்டுன்னு சொல்லி இப்படி விட்டாலும் பிச்சுக்கு நடிக்கும். கையை க்ளோஸ் பண்ண. ஆனா கொஞ்ச நாள் பட்டு ஒரு மாதிரி செத்து சோங்கி போன படுக்கைக்கு போன மரண படைக்கு போன மாதிரி இருந்தவரை எப்படி நிமித்தினாருன்னே தெரியல. ஒண்ணுமா அந்த நிமிரல் இனிக்கும் அந்த நிமிரல் இருக்குது. அதாவது அந்த வலி அவர் மூலியமா அது உண்மை சொல்றதுக்கு அது உணர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய பிளட்டை. அதான் சொன்னேன், எவ்வளவு ரத்தம் எனக்காக ஊத்தி இந்த ரத்தம் என்னத்தை போட இது ஒரு சுற்று ரத்தம் கூட இல்லாத போனாங்களே இதுக்கு தெரியான்னு சொல்லி அந்த ஜபம் சொல்ல இன்னும் என் மேல அவ்வளவு அன்பா மகிமை வச்சு அப்படி ஒரு அன்பு செஞ்சாரு. காய்ச்சி போடா அப்படி சொல்ற தேவன் நாமம் மகிமைப்படுவதா அப்படின்னு நம்ம கண்களை மூடி சாட்சி காமிக்காம ஜெபிப்போம். அதற்காக கூட நம்ம ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். பரிபூர்ணமான விடுதலை மகனை கொடுக்கபடி அந்த கால்களில் பலவீனப்பட்டிருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் பலவீனமாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்காக ஒரு நிமிஷம் அல்லேலூயா. சர்வலோக நியாயாதிபதியே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை தெரியுது ராஜா. எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு கொள்ளை நோயும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்க. பலவீனமாய் வந்திருக்கிற எங்களை உடைய பலத்தினால இடைகட்டுங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருக்கிறது அப்பா. உங்களுடைய கிருபை, உடைய இறக்கம், உங்க தயவு. காலை நாங்க எழுந்து உட்கார்றோம்னா உங்களுடைய கிருபை ராஜா, உங்களுடைய இறக்கம்பா, உங்க தயவுப்பா. உடைய மகனை தயவாய் கர்த்தருடைய ஆவியானவர் குணமாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. கால்களை தொட்டு சுகமாக்குங்க ஐயா. இவ்வளவு அற்புதமான சாட்சி ராஜா. கூப்பிட்ட உடனே நீங்க மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம், நீ இருக்கிறவதாகவே இருக்கிறீங்க. உங்க வல்லமை குன்றி போகவில்லை. நீங்க பண்ண வார்த்தைகள் எல்லாம் உண்மை உண்மை உண்மைப்பா. மெய்யான தெய்வம். மகனை பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து ஒரு ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த உங்களோட தேவைகளை சந்திங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவஸ்ரோட கூட இருந்தீங்களப்பா தகப்பனே. உங்களுடைய மகளை திக்கற்றவர்களுக்கு நீரே தகப்பனாய் இருக்கிறீங்க. விதவைகளை விசாரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. மகளோடு இருந்தீங்களேப்பா தெய்வமே, கூட இருந்தீங்களே ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்தீங்களே ராஜா அப்பா. அம்மை துதிக்கிறோம். 1000 பேர் இருந்தாலும் உங்க கண் பார்வைக்கு மேல இல்லைன்னா அவ்வளவுதான் ராஜா. அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அடியாருடைய பெரிய ஆண்டவரே சகோதரன் இன்னைக்கு சபைக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அதனை நீ ஆசீர்வதியும் ஐயா. சர்வலோக நியாயாதிபதியே, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவரே கரடமுரடமான பாதைகளை தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மேல் சுமக்கிறது போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததை இன்னைக்கு வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுங்க ராஜா. இந்த ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்தீங்களே ஆண்டவர், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி நடக்கட்டும். பழைய சபையிலே விசுவாசிகள் வந்து ஆண்டவர் உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கட்டும். உபவாச ஜபங்கள்ல பிள்ளைகளுக்கு வேண்டி வரட்டும். ஆலயத்து கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த வல்லமை வெளிப்படட்டும். சாட்சியிலே நீ மகிமைப்பட்டீங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீரா. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவாராக. செல்வின் ஐயா வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணப்ப சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய ஊழிய அழைப்பு இருக்கு, என்னோட சுவிசேஷ ஊழியரை ஒரு சபையில இருக்க முடியாது, அதனால நிறைய 2-3 சபைகள்ல பேச கூப்பிட்டுருக்கபடினால நாங்க போறோம், அதனால முடிந்தால் மாத்திரமே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சுவிசேஷகர்ல என்ன பண்ண முடியாது, சபையில போட்டு நம்ம உட்கார வைக்க முடியாது. அவங்க வெளியே போய் தேவனுடைய வசனத்தை சொல்றதுனால அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாங்க. நாங்க மனைவி இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்டீஃபன் அப்பா என்னன்னு தெரியல, வரல, ஃபோன் பண்ணி சொல்ல வருது. அப்பா உடம்பு சரியா? சரி, அதுக்காக நம்ம ஜெபிப்போம். சரி 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 சரி
அப்பா நீ இதற்கு சொல்லாம இருந்ததே இல்லை. அவரோட தாயாருக்காய் கூட நம்ம ஜெபிக்கலாம். வயதாயிடுச்சு, ஆண்டவர் என்ன வச்சிருக்காங்களோ அதன்படிக்கு அவரை நடத்தட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசி. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனங்களோட வழக்கு இருக்கான். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசிரியப்பட்ட இந்த கால வேலைக்காக உண்மை மனதார துதிக்கிறோம், உண்மை சோதனைக்கிறோம். வார்த்தை பகுதி மூலமா எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. உண்மை துதிக்கிறோம். ஆசானுடைய நாவிலே வார்த்தையை தேடுவார்கள். ஆமாண்டவரே, உங்களோட வார்த்தை உங்களோட சத்தத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்திலே அவ்வளவா இருந்த ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. யாரிடத்துல சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து போய் பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். பர்வதங்கள் என்னப்பா? உயர்ந்த மலை, உயர்ந்த குன்றுகள், மலைகள், பெரிய மலை, உயர்ந்த ஒரு மலை. பர்வதங்களுக்கு முன்பதாக உன் வழக்கை சொல். வழக்கு என்றார். இப்ப தீர்க்கதரிசி எப்படி பயன்படுத்துறாரு? ஒரு வக்கீலா பயன்படுத்துறாரு, ஒரு அட்வொகேட்டா ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை, யாரு சத்தம் கேட்கணுமா? மனுஷர்களுக்கு தான் இந்த சத்தம் கேட்கணும். ஆண்டவர் இங்க பார்த்து மலைகள் உன் சத்தத்தை கேட்கட்டும் அப்படின்றார். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. யாரெல்லாம் மலை இருக்கிற பக்கமா போயிருக்கீங்க? நம்ம கூப்பிட்டோம்னா அந்த எக்கோ சத்தம் கேட்கும் இல்ல? மலைகள் அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம பேசணும்னா அந்த சத்தம் என்ன பண்ணணும்? நமக்கே திரும்பி வரும். அந்த மலைகள், அந்த கல்லின் மேல அந்த சத்தம் பட்டு நமக்கே வந்து சேரும். ஆண்டவருக்கு மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது அப்படின்னு சொல்லி மீகாவிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அது போல மீகாவும் என்ன பண்றாரு? பர்வதங்களுக்கு முன்பதாக போயிட்டு சொல்றாரு, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலுடைய அவர் வழக்காடுவார். தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசி என்ன பண்ணலாம்? அப்படியே கீழ்ப்படியணும். போய் நாய்கிட்ட பேசினா பேசணும், மலை கிட்ட பேசினா பேசணும், மலையிடத்துல போய் பேசினா பேசணும், கண்மலையை பார்த்து பேசினா பேசணும். கண்மலை அப்படின்னு சொல்லும்போது யார் நம்ம ஞாபகம் வருது? மோசே என்ன பண்ணாரு? கண்மலை பார்த்து பேசினாரா அடிச்சாரா? பேசினே அடிச்சார். ஜனங்கள் வனாந்தரத்துல தண்ணீரை கேட்டாங்க. அவங்க போன இடத்துல தண்ணி எப்படி இருந்தது? பயங்கர மாறாவா இருக்கு. மாறானா கசப்பு. அப்ப ஜனங்கள் எங்களுக்கு தண்ணி இல்லாம அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்குறாங்க. ஆண்டவர் இடத்துல போய் அவர் கேட்கிறாரு. அப்போ மோசே சொல்றாரு, நீ போய் அந்த கண்மலையை பார்த்து பேசு, அதுல இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவேன் ஜனங்களுக்குன்னு சொல்றாரு. ஜனங்களுடைய பயங்கர கூக்குரலும் அந்த நச்சரிப்பு சத்தம், நம்மளுடைய வார்த்தைக்கு சொல்ல நச்சரிப்பான சத்தத்தை கேட்டு மோசே கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு? மலையை பார்த்து, நான் உனக்கு சொல்றேன் தண்ணி புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி அடிப்போம். நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? கண்மலையை பார்த்து பேச சொன்னா அடிச்சிருவோம். ஆண்டவருடைய கோபம் அவன் மேல பயங்கரமா இருக்கும். ஜனங்களுக்கு தண்ணி வந்து ஜனங்க குடிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காரணமாக ஆண்டவருக்கு நடந்தது என்ன நடந்தது? கடைசியா அவன் மரணிக்கும் பொழுது அவன் சரீரத்தை கேட்டு என்ன பண்ண பிசாசு, இது உனக்குரியது கிடையாது, மோசை எனக்குரியது கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டான்னு சொல்லி வேதத்துல இருக்கு. இங்கே மீகா தீர்க்கதரிசி பர்வதங்களை பார்த்து, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். மலைகளை பார்த்து சொல்றாரு. மலைகளுக்கு என்னங்க தெரியும்? அல்லேலூயா. ஆலயத்துல இருந்ததான ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஆசாரியனாகிய ஏலி இடத்துல பேச வேண்டியதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? யார்கிட்ட பேசினாரு? சாமுவேல் இடத்துல பேசினாரு. ஆண்டவருடைய வழிநடத்தல், அவருடைய கிரியைகள் எல்லாமே வெவ்வேறு விதமா இருக்கும். இங்க நம்ம கிட்ட தான் பேசுவாரு, நம்ம தான் பெரியார், நம்ம நினைக்கவே முடியாது. ஆரிடத்துல வேண்டுவாங்க.
ஆண்டவர் இடைப்பட அவர் விரும்புகிறார், தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறதுக்கு விரும்புகிறார். இப்போ இந்த மீகா பர்வதங்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்களிடத்துல மீகா மலையை வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்காங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனுடைய வழக்காடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு மலையை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி பேசிட்டு இருக்கிறான். இப்ப யாராவது வெளியே இருக்கவங்க பார்த்தாங்க, என்னடா இவன் மென்டலாயிட்டான், இவன் என்ன ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான், தேவனுடைய வாயா இருக்கிறான், இவன் போய் மலையை பார்த்து பேசலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவார்கள். சில வேளைகளில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் பயன்படுத்துகிற விதமே வெவ்வேறு விதமா இருக்கும். நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நானும் அங்க கூட நினைப்பேன், நீங்க அந்த மலையை பார்த்து பேசுறது, என்ன நீங்க என்ன எப்படி பேசுறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க போயிருக்கலாமே. இல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் செய்து 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன், நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு எது உத்தரவு சொல். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்த நாள் முதல் கொண்டு, உன்னை கரைபிடிச்ச நாள் முதல் கொண்டு நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னு புரியுதுங்களா? நமக்கு ரொம்ப பிரியமான கோச்சுக்கிட்ட நம்ம செய்யணும். உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏன் கோச்சுக்கிட்டேன், ஏன் என்னை விட்டு போற, நான் என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்குள்ளேயே பாருங்களேன், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன், நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு எதிரே உத்தரவு சொல். எப்பவுமே ஆண்டவர் ஜனங்களுக்கு அவர் பழைய வழி நடத்தி வந்ததான நினைவுபடுத்திட்டே இருப்பார். அதுதான் ஆண்டவருடைய வேலை, நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா பிசாசம் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் மறந்துடு, இன்னைக்கு என்ன செய்தார் உனக்கு, இன்னைக்கு என்ன செய்தார் கர்த்தர் உனக்கு, இந்த நேரத்துல உனக்கு உதவி செய்தாரா, ஊழியக்காரரை அனுப்பினாரா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை கைவிட்டு இருக்காரு என்ன பேசுவானா. ஆண்டவர் பாருங்க, உன்னை நடத்தி வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமை. 3ஆம் புத்தகம் 8ஆம் புத்தகத்துல எல்லாரையும் ஆண்டவருக்கு எண்ணிக்கையில இருக்கிறார். 3ஆம் புத்தகத்துல பார்க்கும் பொழுது அங்கே கடைசியில என்ன பண்றாரு மோசே, கடைசியாக அவரிடத்துல இப்படி தேவன் உங்களை நடத்தி வந்த விதைகளை நீங்க யோசித்து பாருங்க, எப்படி எல்லாம் உங்களை நடத்தினாரு. 4ஆம் வசனத்தை பாருங்க, மீகா 6:4, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தர வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பதாக அனுப்பினேன். அல்லேலூயா. முதல்ல உன்னை என்ன பண்ண ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை கலெக்ட் பண்ணி, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அடிமைத்தனத்துல இருந்த உன்னை நான் என்ன பண்ண வர பண்ணினேன். அல்லேலூயா. அடிமைத்தனத்துல இருந்த, யாரு தேவர்கள் தெய்வம் சொல்லி தெரியாதபடி இருந்த, இந்த வானத்தை பூமி உண்டாக்குனது யாரும் தெரியாதபடி இருந்த, யாரும் சத்துருன்னு தெரியாதபடிக்கு நீ அலக்கழித்துக் கொண்டு இருந்தாய், உன் சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாம இருந்த, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை உணராதபடி இருந்த, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, உனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடம் பரலோகத்தில் இருக்குன்னு தெரியாதபடிக்கு நீ எகிப்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தாய். நான் முதலாவது உன்னை பார்க்கும் பொழுது நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு, அல்லேலூயா, உன்னை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ண ஊழியர்களை அனுப்பினேன். மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்குண்டாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக் கொள். என்ன நடந்தது? மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன பண்ண சங்கரிக்கிறதுக்கு வகை தேடினான். எப்போ ஆண்டவர் அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகுவார் என்பதற்கு அவன் வகை தேடினான். அப்போ அங்க பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளின்படிக்கு ஒருவேளை அவர்கள் மேல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு இருந்தால், ஒருவேளை சாதங்கள் இருந்தால் அங்க ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போவான் என்றால் என்ன பண்ணா, பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன பண்ண, நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு நிறைய வெகுமதிகளை தருவேன் என்று அந்த பாலாக் ராஜா சொன்னான். பீலேயாம் தீர்க்கதரிசி முதலாவது என்ன சொல்லல, ஐயோ வேண்டாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்ன சொல்ல, இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆண்டோடத்துல உத்தரவு கேட்டு வரேன்னு சொல்லி போனான். சத்தியத்தை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ மறுபடியும் அங்கே போய் ஆண்டவருக்கு உத்தரவு கேட்க, என்னுடைய ஜனங்களை நீ எப்படி சபிப்ப, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அவர்களை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம், நீ அவர்களை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் 2வது தடவையும் என்ன பண்றான், மறுபடியும் அந்த ராஜா அதிகமான ஒரு வெகுமதி தீர்க்கதரிசி. பாருங்க எப்படி தீர்க்கதரிசிகளுடைய வறுமையை எப்படி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க, உங்களுக்கு நாங்க வீடு கட்டி தருவோம், நாங்க உங்களுக்கு ஆலயத்துல நாங்க ஆல்டர் வாங்கி தருவோம், நாங்க அது மைக் வாங்கி தருவோம், அது வாங்கி தருவோம், எங்க இஷ்டத்தின் படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதன் படிக்கு நீங்க உத்தரவு கொடுங்க, இப்படி நிறைய வாய் நிறைய விட்டுருவாங்க. நாங்க இது செய்யறோம், அது செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம்
கொண்டு வந்து வெளிப்படையாய் செய்து விட்டு ஆண்டோட சமூகத்துல மனுஷருக்கு என்ற கத்திரிக்கைன்னு செஞ்சுட்டு போயிடணும். ஆனா நம்ம சொல்லி காட்டுறது, அப்புறம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு உகந்ததானது கிடையாது. பிரியமானவர்களே, இங்க மறுபடியும் அதிகமான ஒரு வெகுமதியை அங்கே பிழையாம் தரிசிக்கு அந்த ராஜா கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது அவனுக்கு என்னன்னா, ஆண்டவர் அதாவது பாத்தீங்கன்னா தம்முடைய ஜனங்களை விட்டு அவர் விலகவே மாட்டாரு. தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் வைராக்கியமா இருக்கிற தெய்வம். எப்படி அவர் தம்முடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுப்பாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரிய வேணாமா? ஆனா அவனுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது? நிறைய பணங்கள் கிடைக்குமே, வெகுமானம் கிடைக்குமே நினைச்சா என்ன பண்ணா பாருங்க, இரண்டாவது தடவையா ஆண்டவரிடத்துல போய் அந்த வந்திருக்கிற மனுஷனிடத்துல சொன்னா, ஆண்டவருக்கு எனக்கு தெரிய இல்லை, அதனால நான் போய் கேட்டு உத்தரவு கேட்டு வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் தேவனத்துல போங்க, ஆண்டவர் அங்கே சொல்லுகிறாங்க, நீ அதை செய்யவே கூடாது. என்ன ஒரு கொடுமை பாருங்க. பிணையம் தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்துக்கு கேட்க, அதுதான் இங்க சொல்றாரு 5ஆம் வசனத்துல, என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பெயோரின் குமாரனாகிய பீலையம் அவனுக்கு பிரதியுத்தரமா சொன்னது என்னதென்றும் சித்தியும் தொடங்கி கில்கால்னா என்ன? அவங்களை நடத்தி வந்த வனாந்திர வழியாய் நடத்தி வந்த பாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தினார். காளைகளை கேட்டாரு, கொடுத்தாரு. மன்னா, வானத்தின் மன்னா, தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. எல்லாமே ஆண்டவர் செய்தார். அவர்கள் கேட்டதில் எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சங்கீத புஸ்தகத்துல 107ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதத்துல, நீங்க 105ஆம் சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தது ஒவ்வொரு காரியங்களும் இருப்பாங்க. அததான் இங்க சொல்றார், சித்தியின் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். அப்போ உன்னை நடத்தி வந்த இத்தனை பாதைகளை நீ மறந்து போய் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் இப்படி குறைவோடு இருக்கிறேன் என்று சொல்றியே. கவனிங்க பிரியமானவர்களே, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டு அவர் சந்நிதியில் வர வேண்டுமா? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் அப்புறம் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனே, என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசிங்க மீகா பாருங்க, ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வசனம், 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு உண்டான மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்டார்? பாத்தீங்களா? நீ தாழ்மையா இருக்கணும், அவரை உண்மையா தேடணும் தான் அவர் நினைக்கிறார். ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல, அவரு உன் பணிகளை கேட்கல, உன்னுடைய காரியங்களை கேட்கல. அல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசி முதலாவது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளை பார்த்து போ, அந்த இடத்துல அவங்க இடத்துல மலைகளை பார்த்து பேசு, நீ மழை காண போகிறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு மனுஷன் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் 8ஆம் வசனம் சொல்றது, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. கீழே குதிங்கன்னா முடிச்சுடுவீங்களா? சொல்லுங்க. ஆனா அங்கே சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கண்ணை புடுங்கி கொடுன்னு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பீங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஒருவேளை நான் கண்ணை கேட்டிருந்தாலும் நீ புடுங்கி கொடுத்திருப்பேன். ஏன்னா என் மேல அவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. கிறிஸ்துவை நான் அவ்வளவாய் வெளிப்படுத்தினேன். ஜனங்கள் தேவனை அதிகமாய் நேசித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல வைராக்கியமா இந்த அப்போஸ்தலர் மூலமாய் அதிக அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு முன்றி போகவில்லை. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற காரியங்களை தான் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கண்ணை கேட்டிருந்தாலும் புடுங்கி கொடுத்திருப்பீங்க. ஊழியங்களுக்கு இவ்வளவு உதவி செய்தீங்க, நான் போகும் இடமெல்லாம் நான் விசாரிச்சீங்க, உங்க பாரத்துக்காக நான் தேவ சமூகத்தை நிற்கிறேன். கவனிங்க பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன அறிவித்திருக்கிறார்? முதலாவது நன்மை தீமை. எப்பொழுது இந்த நன்மை தீமை நமக்கு அறிய ஆரம்பிச்சது? சொல்லுங்க, எப்ப ஆரம்பிச்சது? ஏவாள் கொடுத்ததான அந்த கனியை சாப்பிட்ட உடனே நமக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சே இருந்தால் நம்ம ஒரு குழந்தைங்கள மாதிரிதான் இருந்திருப்போம். அப்படிதானே? சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, கொஞ்ச நேரம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை அடிச்சா கூட மறுநேரம் பண்ண அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வரும். ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க அப்படி கிடையாது. என்ன அடிச்சிட்டியா, நீ எனக்கு தேவையில்லை என்ற அளவு சத்ரு இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தையே என்ன பண்ணியிருக்கான், திருக்கும் கேட்டுள்ளதாய் மாத்தி இருக்கிறான். இல்ல நீ எல்லாம் எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாம் நிறைய குடும்பத்துல நடக்குது. இங்க ஆண்டவர் நமக்கு முதலாவது அவர் உனக்கு நன்மையை அறிவித்திருக்கிறார்.
நன்மை இன்னதென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீ எப்படி நியாயப்படிக்கு நடக்கணும், நியாயம் செய்து இரக்கத்தை எப்படி சிநேகிக்கணும். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாரோ சாப்பிடுங்க பசிக்குதுங்கன்னு கேட்டா இல்ல இல்ல இருங்க வரண்டு போக கூடாது. பசிக்கும் போது அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு ஒரு காரியம். கஷ்டப்படுறாங்க இல்லையா, நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களை செய்யறது அது நல்லது. துணி இல்லம்மா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த துணியை அயன் பண்ணி வித்துருவான், ஆனா தரக்கூடாது அப்படின்னு வீட்லயே வச்சிருப்பான். அவன் அயன் பண்ணி விற்கிறானோ என்ன செய்யறானோ உங்ககிட்ட இருந்தா நீ கொடுத்துரு. அல்லேலூயா. அதை எப்படி போகணுமோ ஆண்டவராக்கி வழக்காடுவார். ஆமென். நிறைய பேர் நீங்க வயசானவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, குடிக்கிறதுக்கு எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. தெரியாது. ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போற வழியில மின்ட்ல உட்காந்துருந்தேன். வயசாம ரொம்ப பாவமா இருந்துச்சு. ரொம்ப மெலிஞ்சு போய் சரீரம், புடவை கூட சரியாவே இல்லை. அவங்க எங்கிட்ட அம்மா பசிக்குது பண்ணாங்க. நான் 20 ரூபா எடுத்து கொடுத்தேன். அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொம்பளைக்கு போய் நீங்க இந்த 20 ரூபா கொடுக்குறீங்களே, சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணோம், பாட்டில் வாங்கி குடிக்கும். குடிக்காத அம்மா அது டெய்லி தான் வேலை. அதுக்கு காலையில ஆரம்பிச்சதுன்னா 6 மணி வரை கலெக்ஷன் பண்ணி போய் குடிக்கும். அப்போ மனசு வேதனையா இருந்தது. ஆண்டவரே என்ன ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் மாறிடுச்சு. யாருடைய இருதயம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம், உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய முடியாம போகுது. இந்த கடைசி காலத்துல இப்படி எல்லாம் நடக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களுக்கு நீ என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச காரியம் நீங்க செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, இரக்கத்தை நீ சிநேகிக்கணும். உன் தேவனுக்கு என்பதாக நீ மனத்தாழ்மையாய் நடக்கணும். வேற ஒண்ணுமே உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் தேவனுக்கு என்பதாக மனத்தாழ்மை. தேவனுக்கு என்பதாக மனத்தாழ்மைனா என்ன அர்த்தம், எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட பலன்ல இருந்து, நான் பேசுற விதத்துல இருந்து, என்னுடைய செய்கைகள், இன்னைக்கு நான் சாப்பிடுற ஒரு ஆதாரம், ஒரு தண்ணி கிடைக்கிறது கூட சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தண்ணீர் கூட நமக்கு கிடைக்கிறதா கூட இந்த பரலோகத்துல இருந்து தேவன் கொடுத்து எல்லாவற்றுக்குமே. நாளைக்கு வருவீங்களா, இல்ல வருவனே அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால், தேவனுக்கு சித்தமா இருந்தால், ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் நான் வருவேன். தேவனுக்கு சித்தமா இருந்தால் இந்த காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனத்தாழ்மையாய் எல்லாமே எனக்கு ஒரு எல்லாமே கர்த்தர் தான், அவர் மீறி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஆண்டவர் என்ன பண்றார், அவர் கேட்கிறார். அல்லேலூயா. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்தும் தேவனுக்கு என்பதாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். அதுதான்ப்பா, இதெல்லாம் இல்லாததுனால்தான் ஜனங்களிடத்துல அவர் என்ன பண்ண போறாரோ, வழக்காட போகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை, இரக்கம் இல்ல, நியாயமானபடிக்கு அவர்கள் நடக்க மாட்டாங்க. எனக்கு உண்மையாக மனத்தாழ்மையா இல்ல, நன்மை தீமை என்ன அவங்க அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற, இதனாலே நான் அவர்களிடத்துல வழக்காடும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதுகிறத இங்க மீகா தீர்க்கதரிசி மூலமா அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், தேவ சமூகத்திலே எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். வருகிற வாரத்திலே நம்ம வெளிப்படுத்தலின் விசேஷத்தை நாம் காணுவோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டு. கர்த்தருடைய ஆவியானவரே, உங்க நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வலோக நியாயாதிபதியே, சேனைகளின் தேவனே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, கண்மலையே, கேடகமே, துருவென்னர் முழங்கால் படியிடுங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசிகளை கொண்டு நீ வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் அப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நீர் எங்களை சந்தித்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எங்களை உயிரோடு வச்சிருக்கிறீங்களப்பா, ஜீவனோடு எங்களை நடமாட வச்சிருக்கிறீங்களப்பா. தகப்பனே, வார்த்தையின் மூலமா எங்களை உருவாக்குகிறீங்களே ஆண்டவரை. எகிப்திலிருந்து எங்களை வர பண்ணினீங்க, அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து எங்களை வர பண்ணின நாட்களுக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, எங்களை ரட்சிக்க எத்தனை ஊழியர்களை நீங்க அனுப்பினீங்க ஆண்டவரே, அவர்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. தகப்பனே, உண்மை சந்தித்த நாட்களை எங்களுக்கு என்று நீ அனுப்பினதால் ஒவ்வொரு தூதர்களை நாங்கள் மறக்க கூடாது, உண்மை மறக்க கூடாது ராஜா. தகப்பனே, நீ நடத்தி வந்த வழிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பாமை துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வழக்காடுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த கடைசி நாட்களிலும் அது சீக்கிரமாய் வரப்போகிறீர்கள் ராஜாவே. இந்த மணவாட்டி திருச்சபையுடைய கரத்தில் புகழுக்கிறையா. வருகிற நாட்கள் அநேக பிள்ளைகளை சபையில கொண்டு வாங்க. பழையபடிக்கு உபவாச ஜபங்களுக்குள்ளே நீங்க உங்களுடைய சமூகத்திலே ஒரு வல்லமையை வெளிப்பட பண்ணுங்க. பிள்ளைகள் வந்து ஆண்டவரே பலவீனங்களை போக்கிக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை கூடாரமாய் ஆதி நாட்கள் இருந்தது போலதான் அந்த காரியங்கள் காணப்படட்டும். தகப்பனே, கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துவீராக ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிப்பீரா. தேவன்
என்னத்தை கேட்கிறார் என்ற அந்த வார்த்தை கேட்கும் பொழுது தகப்பனே இது வல்லவா நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஐயா. எங்களை உங்க சமூகத்திலே படைக்கிறோம். விசேஷமா இரவு ஜபத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. 1.5 ஆண்டு காலமாக அந்த ஜபத்தை நீங்க நடத்திட்டு வரீங்கப்பா. பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், அதுக்குள்ளே இணைந்து இரவுல கண்முழிச்சு ஆண்டவரே தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, இந்த மனவாட்டி திருச்சபைக்காக உங்க ஜெபிக்கிறாங்க ராஜா. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை பேர் பேராய், குடும்பமாய் தேவன் ஆசீர் வரீங்கப்பா. இரவெல்லாம் சமூகத்துல காத்திருக்கிற ஜாமக்காரன் மேல விசேஷமான முத்திரை இருக்கட்டும். விசேஷமான முத்திரை அவர்கள் மேல் பதிக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிகள மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்மை மனுஷனை பிரிக்கவே மாட்டார். இணைக்கிற தெய்வம், அற்புதமாய் நடத்தினார். எவ்வளவு மகத்துவமான தெய்வம். ஆமென். நம்ம கர்த்தருக்காக காணிக்கை படைப்போம். எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம சீவனப்பாவுடைய தாயாருக்காக கூட நம்ம செபிக்கலாம். வயது முதிர்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு வியாதியில் படிக்கிற இருக்கிறவர்களிடத்திலே தேவன் தம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றும்படி கரங்களை வைத்து நம்ம செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். வயது முதிர்ந்த இந்த காலத்திலே இது மரணத்துக்கு ஏதுவான படுக்கையா இருக்குமானால் அவர்கள் அதிகமான வேதனைப்படாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. ஒருவேளை ஆயுசு ஆண்டுகளை வைத்திருப்பீர், ஆனால் அவரை குணமாக்குங்க ஆண்டவரை, அவரை குணமாக்குங்கப்பா. எல்லாம் உங்க சித்தத்தின்படியா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை வருகிற நாட்களை கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வந்து தெய்வமே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய செவினையாய் கூட செபிக்கிறோம். என்ன சித்தத்துக்காக இந்த ஆலயத்தை நீ கொண்டு வந்து மறுபடியும் அவரை கொண்டு போயிருக்கிறீரோ தகப்பனை சகலத்தையும் அறிவீர். அவர் போகிற இடம்லாம் கூட இருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரோட கூட இருந்து வழிநடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்வீராம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காணிக்கைக்காக ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே அப்பா. உன் கரத்தில் உள்ள மனவாட்டி சபை விசுவாசிகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா. அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவங்க வருமானத்தை எல்லாம் பெருகி தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரே, அவங்க போக்கிற வரத்தில் உடலிடம் நாங்கள் எல்லாம் தீங்குக்கம் விளக்கி காத்துக்கொள்ளும் ராஜா. ஆவியானவரே, இயேசு ராஜாவே, அவங்க செய்கிற காரியங்களை எல்லாம் அவங்க ஆய்த்த செய்யும் ராஜா. என் தேவாதி தேவனே கர்த்தாவே அப்பா. சபையை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. 4 திசைகளில் உள்ள ஜனங்கள் அனைவரும் வந்து ரட்சிக்கப்படணும் ராஜா, ரட்சிக்கப்படணும் அப்பா. ஜனங்கள் வந்து இந்த சபையில் நிரம்பி அவங்களுடைய வேதனைகளுக்கும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் அவங்களையும் மந்தையை பெருப்பது போல மனிதர்களை பிரித்தொருபடியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. இயேசு ராஜாவே, சோதரிக்கிற ராஜா, அவங்களுடைய வேதனையெல்லாம் தீர்த்து சபையில் வந்து நிரம்பி வழியை நீ கிருபை பாராட்டுபடியாக ஜெபிக்கிறார் ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காக்கும் கருங்கள் கிருபையாரே. அல்லேலூயா
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.